நினைத்ததை முடிப்பவன் படம் வருது. அதில் பாடலை தேர்வு செய்து கொண்டார் தலைவர். யார் பாட்டுகளும் பிடிக்கவே இல்லை. உடனே மரியாதைக்குரிய கவிஞர்கள்லாம் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், அதாவது உங்களுக்கு அந்த பாடல் திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்றால் காசி அண்ணனைத்தான் அழைக்க வேண்டும் என்று கூற தலைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா வருவாரா அப்படின்னு. அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், ரொம்ப குடும்பத்தின் வறுமை அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, இதையே நீங்கள் சொல்லவே இல்லை, அவர் நாளை காலை 8 மணிக்கு ராமாவர் வீட்டுக்கு உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதன் பிற்பாடு மறுநாள் காலையில் 8 மணிக்கு மரியாதைக்குரிய மருதகாசியாவா தலைவர் வீட்டுக்கு வராரு. ஒரு பாட்டு ஒன்று எழுதணும் அப்படின்றாரு. என்ன பாட்டுன்னா, கண்ணை நம்பாதே. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே அப்படின்னு மருதகாசியா பாட்டு எழுதுறாரு. தலைவர் சிச்சுவேஷன் சொல்கிறாரு, ஒரு பாட்டு எழுதுறாரு. தலைவர் என்ன பண்ணாரு, அதாவது தன் வழியே வேண்டாம், பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே அப்படின்னு சொன்னாராம். அவரும் அந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்காருங்க. அதன் பிற்பாடு அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வேண்டிய தொகையை விட அள்ளி கொடுத்துருக்காரு. அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்.